பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். கன்னடத்து பைங்கிலி நடிகை சரோஜா தேவி தமிழ் இண்டஸ்ட்ரியிலிருந்து கன்னடம், தெலுங்கினை பல்வேறு மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த ட்ராவலில் மிக முக்கியமான பங்கு பல முதலமைச்சர்களுக்கெல்லாம் இருக்குது, சில நண்பர்களுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நண்பரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். திரு காலச்சக்கரம் நரசிம்மன் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சரோஜா தேவியுடைய நண்பரா சார்? அதாவது ஒரு திரைப்பட துறையில் சேர்ந்தவரோட மகனாக நான் பிறந்துட்டேன். சின்ன வயசுலேயே குமாரி கமலா தொடங்கி நடிகைகள், நடிகர்கள்லாம் வீட்டுக்கு அப்பாவை தேடி வருவாங்க. எங்கள் அப்பா தான் சித்ராலயா கோபு. நம்ம ஸ்ரீதர் சாரோட கல்யாண பரிசு எல்லாம் தெரியும். முதல்ல ஒரு கன்னட நாட்டிலேருந்து தமிழுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, தங்கமலை ரகசியம் அந்த மாதிரி. அதிலெல்லாம் நாட்டிய வேடம் அந்த மாதிரி தான். ஆனால் முழு கதாநாயகியாக ஒரு சீரியஸ் ரோல், அதாவது தியாக பாத்திரத்தை செய்ய போகிறாங்க கல்யாண பரிசில். அவங்களுக்கு டயலாகை சொல்லி கொடுத்தது எனது தந்தையார் கோபு சார். கோபு சார். அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சித்ராலயாலையும் படம் பண்ணலை. எம்ஜிஆர், சிவாஜின்னு ஹை லெவல் போயிட்டாங்க சரோஜாதேவி. ஆனால் முதல் நட்பை அவங்க கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்பாவுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி, பழைய ஆள்லாம் யாரும் இல்லை, நீங்கள், நான், காஞ்சனா, சச்சுமா தான் இருக்கோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அடிக்கடி ஊக்குவிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ எங்கள் அப்பாவோட பேசிச்சு என் பிள்ளைகளை பற்றி சொல்வார். அப்படி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பாவோட சதாபிஷேகம் போது அவங்கள நாங்கள் மறந்துட்டோம். அப்போது சச்சு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, கோபு சாருக்கு சதாபிஷேகமாமே என்ன மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டு, நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி வரப்போகிறீங்கன்னு நான் அனுப்பலை, நான் இப்போ கொரியர் அனுப்புகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொன்ன மாதிரி உடனே ஃப்ளைட்டில் வந்து கூடயே இருந்து ஃபுல் ஈவெண்ட் இருந்தாங்க. ஸோ குடும்ப நண்பர்னு சொல்லலாம். அப்பாவுக்கு வந்து ரொம்ப அப்பா மேலே ரொம்ப அப்பா நகைச்சுவையெல்லாம் பிடிக்கும். ஸோ அப்பாவோட ஆப்தர் நண்பர். ஸோ அதனால் எங்களுக்கும் அவங்க பழக்கமாக ஆயிட்டாங்க. அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் சொன்னீங்க கன்னடத்திலிருந்து தமிழுக்கு வந்த ஒரு ஸ்டார் அப்படின்னு. எப்போ சித்ராலயா ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு மூவிஸா சார் அவங்களுக்கு? அதாவது வீனஸ் பிக்சர்ஸ் கல்யாண பரிசு. சித்ராலயா அப்போ ஆரம்பிக்கலை, வீனஸ் பிக்சர்ஸோட படம். ஆனால் அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. ஃபேமிலியில் அவங்களாம் ரொம்ப ஒக்கலிகா ஃபேமிலி. அவங்கெல்லாம் ஒக்கலிகா கர்நாடகா சொல்லுவாங்க இல்லையா, லிங்காயத் ஒக்கலிகா. ஆமாம், ரெண்டு பேருமே ஆழ்ந்த மண்பற்று, தெய்வப்பற்று உள்ள ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ். நம்ம வந்து ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறது வேற, அவங்க இருக்கிறது ரொம்ப இதுதான் ரூல் அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவங்க அப்பா வந்து பைரவப்பா வந்து ஒரு ஒக்கலிகா ஃபேமிலியாக இருந்தாலும் ப்ராட் மைண்டு. ஏதாவது பெண்கள் கலையை கற்றுக்கணும், பரதநாட்டிய கிளாஸ் சேர்த்து விட்டார். அந்த மாதிரி எல்லாம் பாட கற்றுக்கணும், அதெல்லாம் சேர்த்து விட்டார். ஆனால் அவங்க அம்மா ருத்ரம்மா வந்து ஒரு கெடுபிடி, ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். அவங்க வந்து ரிச்சுவல். அவங்க தான் நீ சினிமாவில் நடிக்கணும்னா ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, இது போடக்கூடாது, ஸ்விம்மிங் சூட்டில் நடிக்கக்கூடாது எழுதி வாங்கிட்டாங்களாம், கண்டிஷன். பொண்ணுக்கு ரூலு. கடைசி வரைக்கும் சரோஜா தேவிமா வந்து அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருந்தாங்க. ருத்ரம்மாவுடைய பேர்லேயே ருத்ரம் இருக்கு பாருங்க. ஆமாம், நீங்கள் பேர் சொல்லுங்க. வெரி ஸ்ட்ராங் உமன் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒக்கலிகா ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க 13 வயசுலேயே அவங்களுக்கு ஆஃபர் வந்துடுச்சு. பிஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து அவங்க பாடுறதை பார்த்து என்னோட படத்தில் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு கேட்டபோது ருத்ரம்மா நத்திங் டூயிங் சொல்லிட்டாங்க. ஆனால் பரதநாட்டியம்லாம் கற்று ரொம்ப நாள் கழித்து 17 வயசில் மகாகவி காளிதாசான ஒரு படத்தில், கன்னட படத்தை நடித்தாங்க. அதுலேயே நேஷ்னல் அவார்டு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதுலேயே நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ருத்ரமா கொஞ்சம் பரவாயில்ல, நடிக்கலாம், பேருக்கு எடுத்துக்காமல் இந்த துறையில் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதி வந்தப்புறம் தான் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. கன்னட படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க. தங்கமலை ரகசியமில் நாட்டியம் ரோல்லாம் ஆடினாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ எம்ஜிஆர் படம் நாடோடி மன்னன். ஓகே, ஃபஸ்ட்டு. ஆமாம், எம்ஜிஆருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. தன்னோட நடிக்கும் கதாநாயகிகள் தன்னோட தான் நடிக்கணும்.
கூடியவரை வெளியில் நடிக்கக்கூடாது. வெளியில இருந்தா வேற யார் வேலை ஆமாம், வெளியில் இருக்க தங்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கணும். அவங்க வந்து அவங்களே தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர். ஆனால் அவரோட போராத வேளை அவருக்கு எல்லாம் ஸ்ட்ராங் விமனாக தான் கதாநாயகியாக கிடைச்சாங்க. பானுமதி ராமகிருஷ்ணா நாடோடி மன்னனில் வெரி ஸ்ட்ராங் விமன். மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மிரட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டு. கண்ணாலேயே மிரட்டுவாங்க. நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அலிபாபா 40 திருடர்களில் அவங்க மாசிலா எந்த காதலி பாட்டில் அவங்க தள்ளி இப்படி இப்படி பூவாட்டி நிற்பாங்க. எம்ஜிஆர் எங்கேயோ 4 அடி பின்னாடி தள்ளி நிற்பார். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபயர். ஜெயலலிதா அனதர் ஸ்ட்ராங் உமன். இவருக்கு இந்த மாதிரி தான் வந்தது. சரோஜி தேவிம்மா வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, நல்லா அழகாக நளினமாக நடிப்பாங்க. ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் உமன், வெரி ஸ்ட்ராங் உமன். எப்படின்னா அவங்களுக்கு அவங்க அம்மா ருத்ரம்மாவோட பாடி கார்டு மாதிரி கூடயே வரதால ஷீ ஹேட் டு பி ஸ்ட்ராங். அவள் அம்மாவும் ஸ்ட்ராங்கு, அவங்களும் ஸ்ட்ராங்கு. ஸோ எம்ஜிஆர் படத்தில் நாடோடி மன்னன் படத்தில் நடித்தாங்க. அப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட். 1958 எம்ஜிஆர் பொன்னியின் செல்வன் அதை படமாக்கணும்னு நினைக்கிறாரு, கல்கியோட கதை. ஸோ அதை ஏற்பாடு இறங்குறாரு. பொன்னியின் செல்வன் பிளான் பண்ணுறாங்க, புக் பண்ணுறாரு எம்ஜிஆர். தான் வந்தியத்தேவனா, எம்ஜிஆர் வந்தியத்தேவன், ஜெமினி ஆதித்த கரிகாலன், எஸ்எஸ்ஆர் பார்த்திபேந்திர பல்லவன், பத்மினி குந்தவை, வைஜெயந்தி மாலா நந்தினி, சரோஜா தேவி மணிமேகலை. ஓகே, இதுதான் அவரோட பிளான். புக்கெல்லாம் ஆயிடுச்சு, சரோஜாதேவி புக் ஆயிட்டாங்க, எல்லாரும் புக்கிங்லாம் ஆயிடுச்சு. ரங்காராவ் வந்து பழுவேட்டரையர். இதெல்லாம் பிளான் பண்ணி 1958 பெரிய பழுவேட்டரையர். ஆமாம், பெரிய பழுவேட்டரையர். பெரிய பிளான் நடந்து எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. பூஜை வரைக்கும் போயிட்டாங்க. அப்போது வந்து எம்ஜிஆர் கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, சோழர்களை பற்றி படம் எடுத்தால் கேரியர் கொஞ்சம் ஜிங்ஸ்ட் ஆகிடும், பிரச்சனை, சோழர்களை பற்றி எடுத்தாலே பிரச்சனை, யாரோ சொல்லி விட்டாங்க. எம்ஜிஆர் அதை விட்டுட்டார். ஸோ 58 அவரோட பார்வைக்கு சரோஜாதேவி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடோடி மன்னனில் நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆரோட நடித்தாங்க. மேக்ஸிமம் 1966 மட்டும் 6 படம் நடித்தாங்க ஒரே வருஷத்தில் எம்ஜிஆரோட. 66 பெட்ராதான் பிள்ளையா முன்னாடி ஒரு 6 படம். அது பேர் தமிழ்நாடு ஃபுல்லும் ரீச் ஆயிருவாங்களா? அதுவும் எம்ஜிஆர் கூட. ஆமாம், எம்ஜிஆர் அதுதான் அவங்க ஒரு லெவல் போனாட்டு அப்புறம் ஸ்ரீதராலேயே நெருங்க முடியல. அவங்க ஒரு சிவாஜி எம்ஜிஆர் லெவல் போன உடனே அவங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. கர்நாடகாவில் பெரிய ஸ்டார் ராஜ்குமாரோட. பொன்னப்ப பாகவதன் அந்த காலத்தில் ஒரு பெரிய இவர் நடிகர் இருந்தார். அவர் தான் காளிதாசா, மகாகவி காளிதாசா. பொன்னப்ப பாகவதரோட நடிச்சுட்டு அப்புறம் இப்போ சூர்யா வரைக்கும் நடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்காங்க. பாடி. ஆமாம், பொன்னப்ப பாகவதர் ஆரம்பிச்சு இப்போ சூர்யா வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அதாவது குவீன் பையர் ஓன் ரைட்டுன்னு ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எல்லாரும் அரசனோட பொண்ணா பதவிக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன்னோட திறமையால் பதவிக்கு வர்றது குவீன் பை யுவர் ஓன் ரைட். சரோஜா தேவி அப்படிப்பட்டவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு கிளாமர், ஐ மீன் அவங்க ட்ரெஸ்ஸு அதை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இதுவாகவே போச்சு, மேனியாவே போச்சு. எங்கள் வீட்டு பிள்ளை அதில் அவங்க போட்டுக்கிற ப்ளவுஸு, போட்டுக்கிற புடவை, டிசைன் எல்லாம் அப்படியே மக்கள் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த பெண்கள்லாம். ஸோ எம்ஜிஆரோட சரோஜாதேவி சாரி, அதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அந்த வருஷம் நிறைய படம் பண்ணாங்க எம்ஜிஆரோட. 66 எம்ஜிஆர்னா சரோஜா தேவி 26 படம் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆரோட. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு பிரேக். எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் சின்ன சச்சரவு. அதாவது எப்படின்னா, பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு படம், அதில் சரோஜா தேவி ஹீரோயின். அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் டைம் டிசம்பர் வாக்கில் இந்த படம் முடியுது, ரிலீஸ் ஆச்சு டிசம்பரில். ஜனவரி 12 அடுத்த மாதம் எம்ஜிஆர் சுடப்படுறார் ராமாவரம் தோட்டத்தில். எம்ஆர் ராதா அவரால் சுடப்படுறாரு. அப்போ வந்து இவர் தொண்டையில் குண்டு பாய்ஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். வெளியிலெல்லாம் ரூமர், எம்ஜிஆரால் இனிமேல் நடிக்க முடியாது, பேசி நடிக்க முடியாது. ஏன்னா காரணம் வந்து தொண்டையில் குண்டு பாய்ஞ்சு, இனிமேல் குரல் வராது, இனிமேல் அவர் நடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னோட ருத்ரமாக கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க எம்ஜிஆரோட. அந்த வருஷம் 66 6 படம் நடிச்சிருக்காங்க. வெளியில் அவ்வளோ படம் கிடையாது. அந்த மாதிரி எம்ஜிஆரோட தான் நடிச்சிருக்காங்க. இனிமேல் எம்ஜிஆர் நடிக்க மாட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமே அப்படின்னு அந்த ருத்ரம்மாவுக்கு ஒரு டவுட்டு.
ஸோ அம்மாவும் பொண்ணும் போய் பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில். அப்போ ருத்ரம்மா சொன்னாங்களாம், நான் 67ல் சரோஜா தேவிக்கு மேரேஜ் பண்ணிட போகிறேன், இனிமேல் அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் யோசிக்கிறார், ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஒரு தகவல் வந்துருச்சு, அவங்க வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க, மல்லம்மா பாவாடா அப்படின்னு பேர், கன்னட படம், கன்னடத்தில். இவங்க கல்யாணம் பண்ண போகிறோம், நடிக்க போகிறதுலன்னு சொல்லிச்சு. ஒரு கன்னட படம் புக் பண்ணியிருக்காங்க. அது புட்டண்ணா கனகல் அப்படின்ற டைரக்டர்கிட்ட ஒப்பந்தம் ஆயிருக்காங்க. அது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க வந்து இனிமேல் நடிக்க போகிறது இல்லைன்னு சொன்னதால் எம்ஜிஆருக்கு மனக்லேசம். இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. ஆனால் 1968, 69 சரோஜா தேவியோட அவர் நடிக்கவே இல்லை. அவங்க நடிக்கிறாங்க, எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் நடிக்கலை. 68 படம் கிடையாது, 69 கிடையாது. அப்போ தான் ஜெயலலிதா வராங்க ஃபீல்டுக்கு, என்ட்ரி ஆகுறாங்க. 68 வந்து சரோஜா தேவி போனதுனால தான் ஜெயலலிதாக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கரெக்டாக 1-2 படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் 68 ஃபுல்லாக ஜெயலலிதா தான். குடியிருந்த கோவில், ஒளி விளக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா 68 6 படம் பண்ணியிருப்பாங்க. தேர் திருவிழா, புதிய பூமி அப்படின்னு 6 படம் ஒரே வருஷத்தில். வேறு யாரும் கிடையாது. அந்த எம்ஜிஆர் கிட்ட ஒரு சென்டிமெண்ட் உண்டு. பானுமதியோட பிரச்சனை வந்த போது அந்த படத்தில் நாடோடி மன்னனில் பானுமதியை சாகடிச்சிருவாங்க. அந்த கேரக்டர் சாகடிச்சு சரோஜா தேவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வேற இளவரசியா. அதே மாதிரி அரச கட்டளையில் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவங்களை தூக்குறாரு. ஓகேயா, ஒதுக்குறாரு. அப்புறம் ஜெயலலிதா தான். 68 ஃபுல்லாக ஜெயலலிதா தான். இப்படியே போகிறது 70 மஞ்சுளா வரைக்கும் ஜெயலலிதா தான். அது வரைக்கும் ஜெயலலிதா தான். ஒரே ஒரு படம் 1-2 விவசாயி, அதில் KR விஜயா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வாணிஸ்ரீ இதில் கண்ணன் என் காதலனில் பண்ணியிருப்பாங்க. காவல்காரன், இது எல்லாம். அப்புறம் லதா கொஞ்ச நாள், லதா அப்புறம் மஞ்சுளாக்கு அப்புறம், மஞ்சுளாக்கு அப்புறம் தான் லதா தான். ஸோ எம்ஜிஆரோட சென்டிமெண்ட்டு நிரந்தரமாக ஒரு கதாநாயகி இருக்கணும் மக்களுக்கு, அப்படி தான் அவர் படங்களில். ஸோ 68 ஜெயலலிதா வந்தவொடனே சரோஜா தேவி ஒதுங்குறாங்க. ஆனால் உறவுகள் நல்லா தான் இருந்தது. எம்ஜிஆரோட ஃபோன் பேசுவாங்க, அதெல்லாம் எம்ஜிஆரும் அவங்கள ரொம்ப அன்பாக பேசுகிறது எல்லாம் இருக்கும். அவங்க அரசியல் வாய்ப்பும் வந்தது சரோஜா தேவி. ஆமாம், எம்பி சீட்லாம் கொடுக்குறதா சொன்னாங்களா? அதாவது தேவராஜ் அரசுன்னு ஒரு இவர் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் கர்நாடகாவில். அவர் பீரியட்லேயே அவங்க எம்எல்ஏ தேர்தலுக்கு நீ காங்கிரஸ் சார்பில் நில்லுங்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இல்லை, ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்ட எப்படி பொலிட்டிக்கல் மூவ் வைப்பாங்க? இல்லைம்மா, அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா நிறைய பேர் எம்ஜிஆரோட நடிச்சிருக்கலாம். ஆனால் ஜெயலலிதான்ற ஒரு தனி ஒரு இது வந்து ஆளுமை, எம்ஜிஆர் லெவலுக்கு வந்து அவங்க தான் சரியான ஆள் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. எம்ஜிஆர்னா ஜெயலலிதா தான் மக்களுக்கு மனசில் ஊறி போச்சு. சரோஜா தேவி அப்படின்னா தன்னை வந்து எந்த ஹீரோ சார்ந்து நடிக்கலை, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. அதாவது தானே சுதந்திர ஒரு ஆளுமை சரோஜா தேவி. ஏன்னா அதனால என்ன ஆச்சு, அரசியலே தாண்டி ஒரு ஃபிகராக இருந்தாங்க கர்நாடகாவில். அதனால என்ன ஆச்சு, தமிழ்நாடோட கர்நாடகாவில் தேசிய அரசியல். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கலாச்சாரம் இருந்ததில் சினிமாக்காரங்க தான் அரசியல். அங்கே அப்படி இல்லை. அரசியலுக்குன்னு தனி மனிதர்கள், சினிமாவுக்குன்னு தனி மனிதர்கள். அவங்கள வந்து அரசியலுக்கு இழுக்க காரணமே அவங்க சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய செல்வாக்கோடு இருந்தாங்க. இப்போ ஜென்ரலாக சினிமானா ஒரு இதுவாக பேசுவாங்க, ஸ்கேண்டலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஆகாமல் ஒரு அரசியல் தலைவருக்கு உரிய செல்வாக்கோடு இருந்தாங்க. அதனால் அரசியல்வாதிகளை நம்மளை விட அவங்க பெரிய ஃபிகர், சீஃப் மினிஸ்டர்ஸே தேவராஜ் போன்றவர்கள்லாம் நம்மளை விட செல்வாக்கு படைத்தவங்க சரோஜா தேவி அம்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களை அரசியலுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து ஜனதா ஆட்சி வந்த போது காங்கிரஸ் வீக்காக போச்சு. அப்போது சரோஜா தேவி அம்மாவை அழைச்சிடுவாங்க, காங்கிரஸை பலப்படுத்த மத்தியிலேயே சொன்னாங்களாம். அப்படின்னா பார்த்துக்காங்க. அவங்க ராஜீவ் காந்தியே சரோஜா தேவி கிட்ட MP பதவி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அவங்க பிறந்த ஊர் வந்து தாஸ்வரா, அப்படி ராமநகரான்னு ஒரு வில்லேஜ். அவங்க நேட்டிவாக தான் பெங்களூரில் தான் பிறந்தாங்க. அதனால தான் சரோஜா தேவி. அவங்க நேட்டிவ் வந்து ராமநகரா தாஸ்வரா வில்லேஜ், ஆனால் பிறந்தது பெங்களூர். சரோஜா தேவி அவங்க வந்து மைசூர் பெங்களூர்லாம் அப்போ ஒரே இதுவாக தான் இருந்தது. ஸோ அவரை வந்து நீ மாண்டியாவில் நில்லு அப்படின்னு ராஜீவ் காந்தி சொன்னாராம். இந்திரா காந்தி போயிட்ட போது
ராஜீவ்காந்தி அரசியலுக்கு புதுசு. ஆமா. பைலட்லேருந்து அவர் யாரெல்லாம் கட்சி தலைவர்கள் ஒன்றும் தெரியல. ஸோ கூடியவரையில் அவன் அம்மா இந்திரா காந்தியோட டைரியை பார்த்து செல்வாக்கான அம்மாவோட க்ளோஸாக இருந்த மனிதர்கள் எல்லாம் அரசியலுக்கு இழுத்தார். அந்த வகையில தான் வைஜெயந்தி மலாபாலியை தென்சென்னையில் நிற்க வச்சார். இந்த மலாபாலி இந்திரா காந்தியோட ரொம்ப க்ளோஸு. ஓகே. அவங்க நர்கீஸ்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த டைரியை பார்த்து தான் வைஜெயந்தி மாலாபாலி அம்மாவுக்கு க்ளோஸுன்றதால தான் அவங்கள காங்கிரஸில் பலவந்தமாக சேர்த்து தென்சென்னை கொடுத்தாங்க. அது போல தான் சரோஜா தேவிக்கு மாண்டியா கொடுத்தாரு. ஆனால் சரோஜா தேவி சொன்னாங்க, நான் வந்து எல்லாருக்கும் பொதுவானவன், எனக்கு பல இடத்துல ரசிகர்கள் இருக்காங்க, நான் அரசியல் சேர்ந்தேன்னா ஒரு சாராருக்கு வேண்டாம போயிடுவேன், எனக்கு அது விருப்பம் இல்லை, ஸோ நான் அரசியலுக்கு வரல. ஆனால் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் என்னோட மூதாதையர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்டவங்க, காங்கிரஸ் சிந்தனையை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன், அது என்னோட தனிப்பட்ட இது, ஆனால் நான் அரசியலுக்கு வர மாட்டேன். ஆனால் காங்கிரஸ் சிந்தனை எனக்கு உண்டு. அப்போ அவங்க கூட ஒரு இதில் சொன்னாங்க, எனக்கு ஜனதா கட்சியை தாண்டி எல்லா கட்சிகள்ல இருந்தும், அதாவது ஜனதாதளம் கட்சியிலேருந்து மட்டும்தான் என்ன அணுகலை, மதசார்பற்ற ஜனதாதளத்திலிருந்து தான் அணுகலை, மற்ற எல்லா கட்சிகள்ல இருந்தும். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லாக பாலிடிக்ஸில் ஏன்னா சரோஜா தேவின்ற அவங்க தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு. அது கன்னடாலேருந்து வந்தவங்க ஜெயந்தி, பாரதி, சரோஜா தேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மாதிரி அவங்க கர்நாடகாவில் சரோஜா தேவி. அது அவங்க சுயமாக அந்த நிலைக்கு வந்தாங்க. சினிமா ஆதரவு, அதாவது ஒரு நடிகரோட தன்னை தொடர்பு படுத்தின்னு அப்படிலாம் பெரிய ஆளாக வரல, ஒரு இதுவாக வந்தாங்க தனிப்பட்ட முறையில். அதனால் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம். அப்போது அவ்வளவு ஸ்ட்ராங் லேடி, பொலிட்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு நிறைய இருந்தது. அதான் அவங்க ஃபேமிலியில் காங்கிரஸ் மைண்டு உண்டு எப்போவுமே. அவங்க வந்து ஆனால் கான்ட்ரவர்சி எதுலேயும் மாட்டிக்கல, ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க, ஆனால் பொலிட்டிக்கலாக சில கருத்துக்கள் கொண்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் மரணத்துக்கு அப்புறம் அதிமுக ரெண்டாக உடைந்து ஜே அப்படின்னு வந்தபோது அவங்க ஜே அணியை சப்போர்ட் பண்ணலை, ஜானகி அணியை தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் இருந்தபோது அவங்க வந்தாங்க, ஜெயலலிதாவை வந்து அவங்க சந்திக்கலை, ஜானகி அம்மாவோட கூட தான் அவங்க கூடயே இருந்தாங்க. எம்ஜிஆரின் மரணத்தை யாரும் அரசியலாக்கக்கூடாது அப்படின்னாங்க. அந்த டைமில் ஜெயலலிதா பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இல்லையா, ஜே அணி ஜா அணின்னு. அப்போ எம்ஜிஆரை யாரும் அரசியலாக்கக்கூடாது, எம்ஜிஆர் மரணத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் இன்டெண்டட் டுவர்ட்ஸ் ஜே. ஆனால் அவங்க கூட ஆர்.எம். வீரப்பன் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஜானகி பக்கம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை. அப்புறம் ஜெயலலிதா சிஎம் மாநாட்டு பேச்சப் ஆகிட்டாங்க. ஓகே, மனோரமா ஆட்சி தான் பேச்சப் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன சார், எம்ஜிஆர் அந்த நேரத்தில் பகைத்து கொண்டு அதுக்கப்புறமும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களால எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சுது? அதுதான் உதாரணத்துக்கு குலவிளக்கு அந்த மாதிரி கேரக்டர் படங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கல்யாண பரிசு வந்து ஒரு சீரியஸான ரோலு. ஸோ எம்ஜிஆரோட இருந்துச்சு அவங்க கிளாமரஸாக தான் இருந்தாங்க. ராஜாவின் பார்வை, ராணியின் பக்கம், அந்த அன்பேவா, இதெல்லாம் வந்து கிளாமரஸ் ரோலு. நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஆடை அணிகளை பார்த்து எல்லாரும் ஊர்தி. ஆனால் சைமல்டேனியஸாக கேரக்டர் ரோல்ஸும் பண்ணின்னு வந்தாங்க. அந்த பணமா பாசமா அதெல்லாம் பெண்களை வந்து அவங்கள ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு. இப்போ பாருங்களேன், 87 வயசில் சரோஜா தேவி இறந்துட்டாங்க. அதோட பாதிப்பை பாருங்கள், அகில இந்திய அளவில் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஒரு நடிகை, கன்னட நடிகை, தமிழில் நடித்தவங்க, ஆனால் ஒரு பாதிப்பு பாருங்களேன். முகநூல், சமூக ஊடகங்கள்லாம் தங்கள் வீட்டிலேயே யாரோ இறந்துட்டா மாதிரி ஒரு பதிவுகள் வருது பார்த்தீங்களா. ஐயோ நான் அந்த படத்தில் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், பைங்கிளி, இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக ஒருத்தரை பற்றி வருது. அப்படின்னா அவங்க எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க. அவங்க அரசியலுக்கு வரல, ஆக்டிவ் அரசியலுக்கு வரல, இருந்தாலும் ஒரு நடிகையாகவே பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. தமிழ்நாட்டில் பெண்களில் அவர் எவ்வளோ பாதிச்சிருக்காங்கன்னு தெரியுது இல்லையா. அதுக்கு காரணம் அவங்க ஏற்றுக்கொண்ட கேரக்டர்ஸ். எம்ஜிஆரோட நடிக்கலைன்னா கூட 68க்கு அப்புறம் அவங்க பண்ணின படங்கள் எல்லாமே வெயிட்டான ரோல். பத்மினியோட ஒரு படம் பண்ணாங்க, இது பணமா பாசமால ஒரு வெயிட்டான ரோலு. அந்த மாதிரி காதலுக்காக பணக்கார பெண் ஏழை பின்னாடி போகிறது, அதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு சென்சேஷனல் படங்கள் பணமா. இப்போ நீங்கள் அவங்களுடைய ரோல்ஸை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசுகிறீங்க, பட் சரோஜாதேவி பற்றி சொல்கிறவங்கெல்லாம் அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு அவங்களுடைய தோற்றம் குறித்து மட்டும்தான்
பேசுனாங்களே தாண்டி அவங்களுடைய நடிப்பு குறித்து பெருசா சமீபத்துல ரொம்ப அதிகமா கேட்கல. பட் அவங்களுடைய நடிப்பு திறன் எப்படி சார்? இருக்கு நடிப்பு. இதுதான் கல்யாண பரிசு மிரட்டல், ஒண்ணு நீங்க போறாரு. பானுமதியை ஒரு மாதிரி மிரட்டுறீங்க, மிரட்டல் துணி. மிரட்டலான ஒரு இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆமா. சாவித்திரி அப்படின்னா அது இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்டிங். அப்படி பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி தான் ஒரு எல்லா வெரைட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு தைரியமான ரோலில் நடித்து அவங்களுக்குன்னு ஒரு முத்திரைகள், சவாலே சமாளி அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு டாம்பாய் மாதிரி கேரக்டர். ஆனால் இவங்க வந்து வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இவங்களும். உதாரணத்துக்கு இந்த கஜகாமினி நடைன்னு ஒரு ஃபேமஸாக ஒரு படம் வந்தது இல்லையா, அது இயற்கையாகவே சரோஜா தேவிக்கு அமைஞ்சிருந்தது. நீங்கள் படகோட்டி படம் பார்த்தீங்கன்னா கேமரா அவங்க பேக்கை தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். அவங்களுக்கு அந்த அவங்க பின் பாகத்தை தான் காட்டும். ஏன்னா அவங்க நடக்கச்சே அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது கஜகாமினி நடைன்னு சொல்லுவாங்க. அந்த கஜகாமினி நடை தமிழ் திரையுலகத்தை சரோஜா தேவிக்கு தான் இருக்கு. ஆமா, நடைனாலே அப்படி சரோஜா தேவி நடை தான். மெல்ல நடை நடையே காட்டுவாங்க. எல்லா கேமராமேனும் நீங்க நடந்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில இருந்தா எடுப்பாங்க. ஏன்னா கஜகாமினி நடைன்னா என்னன்னா, கஜனா யானை, காமினின்னா காமினி இல்லை, காமினி திரும்பி பார்த்துட்டே நடக்கிறது. அது பேர் தான் கஜகாமினி. கான்னு சொல்லணும் வடமொழியில. காமினின்னா போகச்சே போகிறா அப்படியே திரும்பி பார்க்கணும். யானை வந்து என்ன பண்ணுமா, பெண் யானை பிடிநடைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நடந்து போகும், அப்புறம் அப்படி திரும்பி பார்க்கும். தன் குட்டி வரதா கூட ஏதாவது மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட போகிறதே திரும்பி பார்க்கும். ஆண் யானை நடந்து போயிட்டே இருக்கும், பெண் யானை 4 அடி நடந்து திரும்பி பார்க்கும், திரும்பி 4 அடி போகும், திரும்பி பார்க்கும். அதுதான் கஜகாமினி நடை. சரோஜா தேவியோட நடை ரொம்ப பிரசித்தம். தமிழ் திரையுலகத்தில் 2 நடிகைகளுக்கு தான் அந்த கஜகாமினி நடை இருந்தது. ஒன்று சரோஜா தேவி, இன்னொன்று தேவிகா முதலாளி, அதாவது கனகாவுடைய அம்மா. அம்மா ஏரிக்கரை மேலே போனவளே பெண் மேலே அந்த பாட்டு பாருங்க, அதில் அந்த கஜகாமினி நடை வரும். இப்படி திரும்பி பார்த்துட்டே நடப்பாங்க. அதுதான் கஜகாமினி நடை. அது சரோஜா தேவிக்கு தான். அவங்க ஸ்ட்ரக்சரே அப்படின்னா பின்னாடியிலேயும் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்க அழகை காட்டியும் நடித்தாங்க, ஆடை அணிகளை காட்டியும் நடித்தாங்க. இந்த பணமா பாசமா, கல்யாண பரிசு, இந்த மாதிரி படங்களில் வந்து குலவிளக்கு, இதில் தன்னோட கேரக்டரை நடிப்பை காமிச்சாங்க. ஸோ வெரைட்டி கொடுத்துருக்கிறதால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பாதிச்சிருக்காங்க சரோஜா தேவி. ஷீ கேவ் டெஃபினட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். எம்ஜிஆரோ நடித்தா கிளாமர் தான், அதில் டவுட்டே இல்லை, அன்பேவா. ஸோ அவங்களால கிளாமராகவும் காட்ட முடிஞ்சது. ஸ்விம்மிங் சூட்டில் போடாமல், ஸ்லீவ்லெஸ் போடாமல் கிளாமர் காட்ட முடியுமா? காட்டினாங்க சரோஜா தேவி. காசிப்ஸ் எல்லாம் எப்படி உடைச்சாங்க அந்த நேரத்தில்? காசிப்ஸ் நிறைய சரோஜா தேவி மேலே வந்திருக்கும். உங்களுக்கு நீங்களே நிறைய கேட்டிருப்பீங்களே. சினிமா துறையில் வந்தாலே காசிப்ஸ் தான். அதை வந்து இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து அது ஆக்ரோஷமாக சோஷியல் மீடியாவில் பதில் கொடுக்கறதால அது இன்னும் பெருசாகுது. அந்த காலத்தில் அது கேர் பண்ண மாட்டாங்க. ஆமாம், கேர் பண்ணவே மாட்டாங்க. யாரோ ஏதோ அவங்க பேரில், அவங்க எவ்வளோ பாப்புலர்னா நான் சொல்லக்கூடாது, அவங்க எவ்வளோ பேர்னா அவங்க பேரில் ஒரு போன் மேகசின் வந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃபேமஸ் சரோஜா தேவி. அவங்க வந்து அப்படி எதையுமே காதில் போட்டுக்கல. தன்னை பற்றி வர நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை பற்றிலாம் அவங்க காதிலே போட்டுக்கல. பாசிட்டிவிட்டியே இப்போ நம்பர் லைனில் இப்படி போனால் பாசிட்டிவ், இப்படி போனால் நெகட்டிவ்னா இவங்க இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த பற்றி கேர் பண்ணல, பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேர் பண்ணல. அதனால தான் அவங்க எஸ்எம் கிருஷ்ணாலாம் வந்து அம்மா வாங்கம்மா, கேம்பெயினுக்கு வாங்கம்மா கண்டெஸ்ட் பண்ணுங்கம்மான்னு கேட்குற அளவு அவங்க வச்சுருந்தாங்க. மல்லேஸ்வரம்னு ஒரு பகுதியில் இருந்தாங்க, ராணி மாதிரி கடைசி வரைக்கும். தான் வந்து அரசியல்வாதி ஏதாவது போனால் அவன் வந்து கேட்பாளே, இவங்க போய் நிற்க மாட்டாங்க. ஓகே, இவங்க போய் இது வேணும் அது வேணும்னு கேட்ட, ஏதோ அவார்ட் கொடுக்குறாங்களாம், அதனால வந்தேன், ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ மல்லேஸ்வரத்தில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து நிறைய வாங்கியிருக்கு. எதையும் கேர் பண்ணதே இல்லை. அவங்க வீட்டுக்கு போனோன்னா எல்லாம். இப்போ மல்லேஸ்வரத்தினுடைய வாழ்நாள் ராணி. அவங்க குடும்ப கடவுள் பேர் வந்து முத்தேஸ்வரா, அடிக்கடி முத்தேஸ்வரான்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்லேயே ஈஸ்வரா, ஒக்கலிகான்னு சொன்னதில்ல, ஈஸ்வரா ஈஸ்வரிலாம் வரும். பொண்ணு பேர் புவனேஸ்வரி. அவங்க ஃபேமிலிலேயே அந்த ஈஸ்வரி வரும். ஸோ ரொம்ப பக்தி. வீட்டில் இருக்கச்சே வேறு மாதிரி. நேற்று கூட பார்த்தீங்கல்ல, அவங்க உடலை பார்த்தா தூங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மங்களமாக இருக்குது. ஒரு நிறையா நடித்து ஓஞ்சு போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல நடிகைகள்லாம் கிளம்பி போயிருக்காங்க, புறப்பட்டு போயிருக்காங்க. அதை பார்க்கச்சே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போ கூட அவங்க இதுவாக கிடைக்கிச்சு
அவங்க வந்து ஒரு ராணி மாதிரி தான் படுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க ஃபேமிலி யார் சேர்த்து பேசுகிறேன். ஃபேமிலி பற்றி அவங்க ரொம்ப வெளியில் இது பண்ணிக்கல. ஜென்ரலி அதான் திரைப்படம் வந்து நான் இருக்கேன். இப்போது வந்து ஒரு படத்தில் நடித்தவொடனே என் வாரிசுன்னு சொல்லி எல்லாம் நடிக்க விடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு இது இருந்தது. எங்கள் அப்பாவே எங்களெல்லாம் சினிமாவுக்கு விடலை. ஸோ சரோஜாதேவி அம்மா வந்து தன் ஃபேமிலி அந்த சைடை வந்து அவங்க வெரி டிவோட்டட் டு அவர் ஹஸ்பண்ட். 67 அவர் மேரேஜ் பண்ணிட்டார். ஹர்ஷா அவள் ஹஸ்பண்ட் பேர். அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச வரன் தான். கல்யாணம் பண்ணிட்டு ருத்ரம்மா விட்டுருவாங்களா? ஆமாம், விட்டுருவாங்களா. ருத்ரம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 வருஷம் நடிக்கலை. ஆனால் கன்னடாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க, தமிழில் தான் நடிக்கலை. ரொம்ப டிவோட்டடாக இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டே அவங்கள பார்த்து ஏன் சும்மா இருக்க, யூ ஸ்டார்ட் ஆக்டிங் அப்படின்னோடனே ஹஸ்பண்ட் சொல்கிறாருன்னு நடிக்க வந்தாங்க. இல்லை, இந்த ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் கூட பிரச்சனை, அப்புறம் 2-3 வருஷம் நடிக்கல, அப்புறம் எப்படி சேர்ந்தாங்க? அதாவது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லச்சு எம்ஜிஆர் விட்டுட்டாரு காடியில். ஆனால் கன்னட படத்தில் நடிக்கிறாங்கன்னா ஒரு மனத்தாங்கல் இருந்தது. அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் ஹர்ஷாவே வந்து ஆமாம் அவங்க நடிக்கிறதா இல்லை, நான் தான் நடிக்க சொன்னேன், அவங்க நடிக்க விருப்பம் இல்லை, நான் தான் நடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ணார். ஹஸ்பண்ட் பார்ட்டி வச்சார். சரோஜாதேவிக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கும் பார்ட்டி வச்சார் எம்ஜிஆர். அப்போ வந்து ஹர்ஷா கிளாரிஃபை பண்ணார், எங்களுக்குள்ள அவங்க நடிக்க விருப்பம் இல்லை தான், உங்ககிட்ட சொன்னது உண்மைதான், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி சும்மா இருக்காதான் நடிக்க சொன்னேன், அவங்க மேலே தப்பு இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணவொடனே எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் நடிக்கலைன்னாங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். எம்ஜிஆர் சரோஜாதேவி அரசியல் கூப்பிடலையா என்ன? இல்லை, அவங்க கன்னட பேக்ரவுண்ட் தானே, அதனால அப்படி பார்த்தா ஜெயலலிதாவே கன்னடக்காரன் தான் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாடை விட கர்நாடகா தான் அந்த மண் ஈர்ப்பு. நீங்க மண் ஈர்ப்பு நான் முன்னாடியே ஆர்த்தடாக்ஸ்ல ரொம்ப தமிழ்நாடு என்னை வாழ வச்சது. ஆனால் என் மண் அதுதான் இல்லையா. ஆனால் காவிரி பிரச்சனை போது பந்து போதெல்லாம் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க போராட்டத்துக்கு. நான் வரமாட்டேன், சர்ச்சைகளை என்னை சிக்க வைக்காதீங்க, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் நான் பொதுவானவன், அதனால் நான் காவிரி போராட்டம்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு அத்தனை ஸ்டார்ஸும் போராட்டம் பண்ணாங்க. சரோஜாதேவி அம்மா வரல. தமிழ்நாட்டுக்கு எதிராக நம்மளுக்கு சோறு போட்ட மாநிலம்னு அவங்க வந்து தமிழ்நாட்டை ரொம்ப ஹையாக வச்சுருந்தாங்க. அதனால் ரசிகர் சினி கலைத்துறை கூடும்போது கூட வரல, சினிமாக்காரங்களை ஃபோர்ஸ் பண்ண போது கூட வரல. ஸோ அவங்க அரசியலை வந்து ஊர்கா மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவங்க ஈடுபடலைன்னு வைக்க அரசியல்வாதிலாம் வந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இவங்க போய் யார்கிட்டையும் நின்றது இல்லை. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் சார். ஒரு பெரிய ஒரு லைஃப் டைம் அச்சீவர், அதுவும் சரோஜாதேவி மாதிரி உள்ளவங்களுடைய லைஃப்பை ரொம்ப அழகா. ஒரு அப்பா வந்து சொல்லுவார், அப்பா 94 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்தபோது கலைகள்லாம் ரகசியமாக தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போது சைக்கிள் ஓட்டுறது கூட அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நீ சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல தான் ஓட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சைக்கிள் ஓட்டுவாங்க. வாடிக்கை மறந்ததும் ஏனோ அப்படின்னு ஒரு பாட்டு கல்யாண பரிசில், அதில் சைக்கிளிங் பாடிட்டே போகிற மாதிரி அவங்களுக்கு ஜெமினியும். அவங்க வந்து அந்த இங்கே தான் எடுத்தாங்க, மருந்தீஸ்வரர் கோயில்கிட்ட. அப்போ பனை தோப்பாக இருந்தது, இப்போ ஈஸியாரே கிடையாது. அப்போது மருந்தீஸ்வரர் கோயில் ஒரு பாடைஞ்ச கோயிலாக இருந்தது. அந்த ஏரியாவே டெசர்ட்டடாக இருக்கும். அந்த இடத்துல தான் எடுத்தாங்க அந்த பாட்டை. அப்போ வந்து சைக்கிளிங் பண்ணணும், அட் த சேம் டைம் பாவாடை தாவணி போட்டுக்கணும். ஐயோ, நான் பாவாடை தாவணி போட்டு சைக்கிளிங் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஷார்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது உண்டு. தன்னோட நடை, உடை, பாவனை, அலங்காரம் அதிலெல்லாம் பிரத்யேகமாக கவனம் செலுத்துவாங்க. ஒரு நடிகைனா வந்தோம், நடித்தோம், போகிறோம். இப்போ இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். அது இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னால் மணிமேகலை கேரக்டருக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, ஒரு பொன்னியின் செல்வன் கதை என்ன, இந்த மணிமேகலை கேரக்டர் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது படிப்பாங்க. அது தெரிஞ்சுப்பாங்க. தமிழ் படிக்க தெரியாதுன்னா யாரையாவது தமிழ் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது ஷிப்பில் வந்து அந்த டான்ஸ் உன்னை ஒன்று கேட்பேன் போது ஷிப்பில் பாடுறதுன்னா, ஷிப்பில் போச்சு பாடி எப்படி இருக்கும், ஷிப்பில் போனது இல்லை, எப்படி இருக்கும் கேட்டுப்பாங்க. ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷி டிட் ஹர் ஹோம்ஒர்க். அதாவது சினிமாவை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. கிரேட். ரொம்ப அந்த இதில் கூட பாருங்களேன், ரெட்டு கலர் சாரி, ரத்த கலரில் சாரி இருக்கும், கொண்டை, ரொம்ப டேஸ்லிங்காக இருப்பாங்க அந்த சாங்கில்.
சின்ன அந்த அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷி வில் பி பர்டிகுலர். இந்த இது சூஸ் பண்ணி இது எனக்கு நல்லா இருக்கும், இந்த இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஷி வில் சூஸ். ஸோ டேஸ்ட், ஃபேஷன் எல்லாத்துலேயும் அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து இப்போ ஆதவனில் சூர்யா கிட்ட நடிக்கிச்சே கூட ஐயோ இந்த கால லெவலுக்கு வேவ் லெங்க்த்துக்கு இறங்கி வருவாங்க. ஆமா, பார்த்துருக்கலாங்க, அந்த படம் ஜாலியாக நடிப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. அந்த காலத்தில் கோபால் அப்படின்னு சீரியஸாக நடித்தவங்க இந்த காலத்தை வந்து சூர்யாவுக்கு சேலஞ்சா ஜாலியாக பண்ணாங்க. ஜாலியா இருப்பாங்க. வடிவேலுக்கு வடிவேலு வந்து அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் வசனம் வரும். ஆமா, சரோஜா தேவியா அதை கேரே பண்ண மாட்டாங்க, ஜாலியாக நடிப்பாங்க. மேக்கப் இங்கிமா மேக்கப் போட்டு அப்பாவே அழுத்திக்கிட்டு இருக்காங்க, அம்மா உனக்கு தமிழ் சொல்லி கொடுத்து எனக்கே தமிழ் மறந்துடும் போல இருக்கே அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, சில வார்த்தைகள்லாம் வரலைன்னா ருத்ரம்மா நான் மகளுக்கு தமிழ் கொத்தில்ல வேற சொல்லிக் கொடுங்க, வேற வார்த்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ருத்ரம்மா பக்கத்துலேயே இருப்பாங்க. ஆனால் எப்படி கோபு சார் நீங்கள் வந்து ஒரிஜினல் டைலாகே சொல்லி கொடுங்க, நான் எப்போ தமிழ் கற்றுக்கிறது? ஏன்னா அப்போ வந்து கன்னட ஸ்லாங் நிறைய இருந்தது தமிழில், அதனால் கன்னடம் மாதிரி தான் பேசினாங்க தமிழை. ஆனால் நான் எப்போ பியோர் தமிழ் கற்றுக்குது, நீங்கள் அந்த வசனமே சொல்லிக் கொடுங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி அது வர வரைக்கும் விட மாட்டாங்க, அந்த டைலாக் வர வரைக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். கல்யாண பரிசில் ஷி செட், எங்கள் அப்பா சதாபிஷேகம் வந்ததுப்போ அதான் சொன்னாங்க, எனக்கு அந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த கல்யாண பரிசில் என் ரோலை பார்த்து எங்கள் எல்லோரும் அழுவாங்க, நான் தங்கவேலு காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன், நீங்கள் எழுதின காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. அதுதான் எங்கள் அப்பாவோட எல்லாம் ஏன் ஸ்நேகம் வச்சுக்கிறாங்கன்னா, அப்பா செட்டிலேயே அவங்களெல்லாம் ரொம்ப இதுவாக ஜாலியாக சிரிக்க வைப்பாரா, அதனால அவங்க தொடர்பெல்லாம் வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க அப்பா கிட்ட, அதாவது பழைய விஷயம் பேசணும் சிரிக்கணும் அப்படின்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மேடமும் அதான் பண்ணாங்க. when I feel frustrated or I'm under pressure, I look to your father's movies. காசே தான் கவலடா, கலட்ட கல்யாணம், காதலிக்கிறவங்களாம் பார்த்தா லைட்டாக போயிடும். அந்த மாதிரி பல நடிகைகள் தங்களுக்கு பிரச்சனைகள் போது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நடிகர்களும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து எல்லாரும் மலைச்சு போய் பார்க்குற நடிகர்லாம் எங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா சினிமாக்காரர் இருந்தால் எல்லோரும் வீட்டுக்கு வந்து பழக்கம் ஆகும். நாங்கள் யாரையும் பார்க்கணுன்னு ஏங்கினதே கிடையாது. அவங்களாம் வருவாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிவாஜி கணேசன்லேருந்து எல்லோரும் நல்ல பழக்கம். ஆனால் சரோஜா தேவி அம்மா ஷி கான் பி ஃபர்கட்டன் த ஃப்யூச்சர். அவங்களுக்குன்னு ஷி கார்ட் அவுட் அ நிச்சே ஃபார் ஹர் செல்ஃப். சரோஜா தேவினா தனி பாணி, அதை மறக்கவே முடியாது. தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தில் அவங்க நிலைச்சி நிற்பாங்க. இப்போ எப்படி சார் அவங்க உடல்நிலை இல்லாமல் இல்லை, ஓல்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, ஷி வாஸ் வெரி பர்ஃபெக்ட். அதான் சொல்கிறேனே, தன்னோட ஆடை அணிகலங்கள் மட்டும் இல்லை, உடல்நிலையும் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது கடைசி வரைக்கும் ஒரு மெலிஞ்ச தேகத்தோடு இருந்த ஒரு நடிகை, வெயிட் போடாத ஒரு நடிகை சரோஜா தேவி. பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பீக்கில் இதில் கூட வெயிட் போடாமல் உடம்பை பார்த்துக்கிட்டு யோகாலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணாங்க. அந்த தன்னுடைய நேம் சரோஜா தேவின்ற நேம், அந்த பழைய நேம் கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சூப்பர் சார், அவங்களுடைய நேம் நிலைத்திருக்கும். நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதிகம். BW நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.